இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலத்தில் விவாகரத்து அதிகமாக நடப்பதற்கு காரணம் என்ன? சில பெண்களிடம் நான் தெரிந்து கொண்ட தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விவாகரத்து அதிகரிக்க காரணம் என்று ஆண்கள் சொல்வது என்னவென்றால், இந்த காலத்தில் எல்லாம் பெண்கள் அதிகமாக படிக்க ஆரம்பித்து விட்டார்கள், சுயமரியாதையாக இருக்க ஆசைப்படுகிறார்கள் என்று மட்டும்தான் சொல்கிறார்கள். உண்மையில் ஆண்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சொல்ல மாட்டார்கள். காரணம், ஆண் எப்போதும் மேன்மையானவன், உயர்ந்தவன். எப்படி இருந்தாலும் நம்முடைய டிசைன் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் பொறுத்து கொண்டு வாழ்ந்துதான் ஆகணும். ஏனென்றால் நீ பெண். நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்றணும். இங்கு உனக்கென்று ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆணுக்கும் ஆணை சார்ந்த குடும்பத்திற்கும் கட்டுப்பட்டு தான் வாழணும். இதுதான் விதி. பெரியவா சொல்லுவா, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று. எதன் அடிப்படையில் அவர் எழுதி வைத்தாரோ தெரியவில்லை. 25 வயதுள்ள பையனுக்கு 20 வயதுள்ள பெண்ணிற்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். 25 வயதுள்ள பையன் கிட்டத்தட்ட 16, 17 வயதில் இருந்தே தப்பு பண்ணுகிறான். விலை மாது இல்ல விரும்பிய பெண்கிட்ட 7-8 வருஷமாக செக்ஸ் வைத்துக் கொள்கிறான். அவனுக்கு சலித்து போன பின்பு சமுதாயத்திற்காக, வீட்டில் பெற்றோருக்காக, வாரிசு வேண்டும் என்பதற்காக, அப்படி இல்லை என்றால் கௌரவத்திற்காக திருமணம் செய்து கொள்கிறான். பின்பு இவனுக்கு 30 வயது ஆகும்போது பெண்ணிற்கு 25 வயது ஆகும். அப்போது பெண்ணிற்கு அதிக செக்ஸ் புரிதலே 30 வயதுக்கு மேல்தான் வரும். அப்போ அவளுடைய கணவன் பீஸ் போன பல்பு மாதிரி தான் இருப்பான். பெண்ணின் எதிர்பார்ப்பு அதிகரிக்க அதிகரிக்க அவனால் ஈடு கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும். 30 வயதிற்கு மேல்தான் பெண்ணினுடைய உடல் கூட கட்டுடலாக அழகாக இருக்கும். அப்போது அவளுடைய கற்பனை வளமும் கூட தன்னை ரசிக்க, பாராட்ட, புகழ கணவனிடம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். கணவனோ நாம் ஏற்கனவே பார்த்த உடல்தானே என்று சாதாரணமாக இருப்பதும், அக்கறை இல்லாமல் இருப்பதும் தான் சில பெண்கள் கள்ளத்தொடர்பு, விவாகரத்து வரை சென்று விடுகிறார்கள். பல வீடுகளில் ஆண்கள் தங்களுடைய மனைவியை கண்டுகொள்வதே இல்லை. அன்பாக பேசுவது கூட இல்லை. அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெண்கள் சிந்திக்கவும் யோசிக்கவும் தற்போதெல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள். வாழ்வது ஒரு முறை, பிடித்த மாதிரி வாழ்ந்துவிட்டு போகணும். ஒர்த்தே இல்லாதவனிடம் ஏன் இனியும் சகித்து கொண்டு வாழணும் என்று, மேலும் நானும் சம்பாதிக்கிறேன், நானும் படித்திருக்கிறேன் என்று, உனக்கு ஏன் நான் அடிமையாக இருக்கணும் என்று பெண்கள் துணிந்து விட்டார்கள். இன்று இருக்கக்கூடிய சில ஆண்களும் சும்மா இருப்பதில்லை. திருமணமாகி குழந்தை இருக்கும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய நடை, சடை, உடை அழகாக இருக்கிறது என்று வர்ணித்து, பிரச்சனை உள்ள குடும்பம் என்று தெரிந்தும் கூட சில பெண்களை மடக்கி விடுகிறார்கள். அந்த காலத்தில் எல்லாம் திருமணமான பெண்களை பார்த்தால் ஒரு மரியாதை இருந்தது, அழகான அக்கா என்ற உறவு இருந்தது. ஆனால் இன்றோ திருமணம் ஆனால் என்ன, குழந்தை இருந்தால் என்ன, உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, அவ்வளோதான். சில பெண்களுடைய பலவீனம், அன்பாக பேசினால், அக்கறையாக பேசினால் மயங்கி விடுவதுதான். கணவன் அக்கறையாக அன்பாக இருந்தால் மற்றவனின் அன்பை கண்டுகொள்ள மாட்டார்கள். கணவனிடம் கிடைக்காத ஒன்றை தேடக்கூடிய பெண்கள் கடைசியில் விவாகரத்தில் போய் நிற்கிறார்கள். சமீபத்தில் கூட சேலத்திலிருந்து கோவைக்கு ஒரு காரில் சென்றேன். அந்த கார் டிரைவருக்கு 23 வயது தான் இருக்கும். அவன் நல்லா குண்டாக இருந்ததால், தம்பி உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அண்ணா எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, என்னுடைய வயது 23 என்றார். அப்புறம் ஏன் இப்படி தாடி பரட்டத்தலை என்று கேட்டேன். 16 வயதிலிருந்து ஒரு பெண்ணை 6 வருடமாக காதலித்தேன். அவள் வேறு ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாள். அதனால் என்னுடைய சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு போறதையே விட்டுவிட்டு கோவையில் தங்கிவிட்டேன் என்றான். சரி தம்பி, நீயும் வேற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னேன். மேலும் எதற்கு இந்த துறவி வேஷம் என்று கேட்டேன். இல்லைன்னா 27 வயதுதான் திருமணம் செய்வேன். இப்போதைக்கு 45 வயது இருக்கக்கூடிய ஒரு அக்காவிடம் அடிமையாகிவிட்டேன். 1 வருடமாக அவர் கூட தான் இருக்கிறேன் என்று சொன்னான் பெருமையாக. இதே மாதிரி பல பேர் இருக்கிறார்கள். இருக்கின்ற சத்தையெல்லாம் இப்படி இறக்கி விட்டுவிட்டு அப்புறம் பேருக்கும் ஊருக்கும் கௌரவத்திற்கும் கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். கேட்டால் செக்ஸ் டார்ச்சர் என்று சொல்கிறார்கள். இறக்கின்ற கிணறுதான் ஊரும். அதனால் இவங்களுடைய நம்பிக்கை வெளியில் விடவிட இன்னும் ஊற்று உடம்பில் அதிகமாக ஊறும். அதனால் பிரச்சனை இல்லை என்று தைரியமாக தவறு செய்கிறார்கள். அதை பெருமையாக கூட சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி பல பேர் நாட்டில் இருக்கும்போது நாட்டில் விவாகரத்து ஏன் அதிகரிக்காது? ஏதோ ஒன்றை நினைத்து பெண்கள் பெற்றோர் பேச்சை மதித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். வாழ்வின் அந்தரங்கம் அர்த்தம் தெரிந்த பின்பு ஈஸியாக முடிவும் எடுத்து விடுகிறார்கள். முன்பெல்லாம் வெளியில் சொல்ல அச்சப்பட்டு கொண்டு விதி என்று நம்பி வாழ்ந்தார்கள் பெண்கள். ஆனால் இப்பொழுது இது விதியல்ல, நான் மாற்றி காட்டுகிறேன் என்கின்ற தைரியத்தில் ஈஸியாக விவாகரத்து செய்கிறார்கள் பெண்கள்.
பெண்களுடைய ஹார்மோன்கள் அதிகரிக்க ஆண்களின் அணுக்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அறிவியல் ஆராய்ச்சிப்படி 2050ஆம் ஆண்டுக்குள் ஆண்களுடைய உடலில் இருக்கக்கூடிய விந்தணுக்களுக்கு சக்தியே இருக்காது என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அந்த காலங்களிலெல்லாம் சலிக்காமல் 18 பிள்ளைகள் வரை பெற்ற வரலாறு இருக்கிறது. இன்று ஒரு குழந்தைக்கே ஆஸ்பத்திரியாக அலைகிறார்கள். இதை ஒரு டாக்டர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு இருந்தாருங்க. அதை தான் இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.